Hi and welcome back to my YouTube channel. Morning நிறைய work இருந்ததனால என்னால வந்துட்டு வீடியோ பண்ண முடியல. அதனால நைட் டைம் உட்கார்ந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். And இந்த வீடியோ எதை பத்தி அப்படினா பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லையா? கண்டிப்பா செல்ஃப் லவ்வர்ஸா இருக்கீங்க அப்படிங்கறப்போ கண்டிப்பா எல்லாரும் ஸ்கின் கேர் பண்ணலாம். நான்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ரொம்பலாம் நான் எதுவும் பண்ண ஆரம்பிக்கல. பட் இந்த ஸ்கின் கேர் நமக்கு இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கான்ஃபிடென்ஸ்க்காக நம்ம கண்டிப்பா நம்ம க்ளோ அப் ஆகணும் அப்படின்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்கின் கேர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது ஸ்கின் கேரில் கிளென்சிங் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா எல்லாருமே டபுள் கிளென்சிங் பண்ணணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஸ்கின் டைப் தெரியணும். ஸ்கின் டைப் தெரிஞ்சால் மட்டும்தான் ஸ்கின் கேர் பண்ண முடியும். இப்போ நீங்கள் அதை எப்படிங்க தெரிஞ்சுக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க. உங்கள் ஃபேஸ் ஆயிலியாக மாறிடுச்சு அப்படின்னா அது ஆயில் ஸ்கின். இல்லை எனக்கு டீ ஜோனில் மட்டும் கொஞ்சம் எனக்கு ஆயிலியாக இருக்குது அப்படின்னா அது காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இதே இது எனக்கு இல்லைங்க ரொம்ப ட்ரையாக இருக்குங்க, மாய்ஸ்சரிங்கே இல்லை என்னோடய ஃபேஸில் அப்படின்னா அது ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த 3 ஸ்கின்னும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்கின் கேர் பண்ணணும். காம்பினேஷன் ஸ்கின்ல இருக்கிறவங்க க்ரீம் யூஸ் பண்ணக்கூடாது. ட்ரையில் இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான அளவுக்கான ஆயில் மாய்ஸ்சரிங் இருக்கிற மாதிரியான விஷயம் யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஓவரான ஆயில் கண்டென்ட் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரை ஸ்கின் பார்த்தீங்கன்னா கிளென்சிங் நல்லா ஒரு ஆயில் பேஸ்டான கிளென்சிங் வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் நார்மல் கிளென்சிங் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ன சொல்கிறது ட்ரை ஆகுமே தவிர்த்து அந்த ஆயில் பேஸ்ட் இல்லாத கிளென்சர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் ஃபேஸ் ட்ரை ஆகும். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இப்படி நீங்கள் ஆயில் பேஸ்டு கிளென்சிங் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மாய்ஸ்சரிங்கை உங்கள் ஃபேஸில் தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆயிலி ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப என்ன வழியும் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி க்ரீம் பேஸ்டான எந்த விஷயங்களும் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே வாட்டர் பேஸ்டாக இருக்கணும். கிளென்சராக இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு மாய்ஸ்சரைசர் அண்ட் உங்களோட சன்ஸ்கின் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சன்ஸ்கிரீன் ஜெல் பேஸ்டாக காம்பினேஷன் ஸ்கின் அப்படிங்கிறது. ஸோ எப்போவுமே சரி நீங்கள் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் ஜெல் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் காம்பினேஷன் ஸ்கின்ல இருக்கேன் அப்படின்னா நான் மோஸ்ட்லி ஆயிலியான ஐட்டம்ஸ்க்கு அதாவது ரொம்ப ஆயில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எது பக்கமும் நான் போகக்கூடாது. எனக்கு எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அது ஒரு ஜெல் பேஸ்டாகவோ இல்லை லிக்விட் பேஸ்டாக இருந்துச்சுன்னா இட்ஸ் ஃபார் மீ எனக்கு அது ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூவாக உங்கள் ஸ்கின் கேரில் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து பண்ணணும். எனக்கு ஸ்கின் கேருக்கு நான் ரொம்ப நாள் என்ன நானே அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்னோடய ஸ்கின் என்ன, என் ஸ்கின் டைப்புக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காது, எதை போட்டால் எனக்கு ரியாக்ட் ஆகுது ஆகலை, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் பண்ணி தான் நான் இப்போ ஃபைனலைஸ் பண்ணி ஓகே எனக்கு இது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின்னை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணணும். உங்கள் ஸ்கின்னுக்கு இது தேவையா இது தேவையில்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின்னை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணணும். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கிளென்சிங். யாரெல்லாம் இந்த கிளென்சர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாருமே கிளென்சிங் யூஸ் பண்ணணும். அண்டு யாரெல்லாம் டபுள் கிளென்சர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹார்ஷான என்விரான்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய எந்த உமன் மென்னாக இருந்தாலுமே என்ன பண்ணோம் அப்படின்னா டபுள் கிளென்சிங் யூஸ் பண்ணணும். இல்லைங்க நான் வெளியே அவ்வளோவா போக மாட்டேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிம்பிள் கிளென்சர் யூஸ் பண்ணி ஒரு நல்ல எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் இல்லாத நான் சொல்லக்கூடியது இந்த விஷயம் எல்லாத்துக்குமே பொருந்தும். எந்த ஒரு ப்ராடக்ட்லேயுமே மோர் சென்டட் இருக்கிற மாதிரியான எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அது உங்கள் ஃபேஸ்க்கு அலர்ஜிக் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஓவர் ஃப்ராக்ரன்ஸ் இருக்கிற மாதிரி எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண வேண்டாம்.
அண்ட் இந்த டபுள் கிளென்சிங்கில் ஆயில் கிளென்சிங்காக இருக்கலாம், இல்லை லிக்விட் பேஸ்டான அவங்களுக்கு ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கிளென்சர் பர்ஃபெக்ட் கிளென்சிங் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லை நான் நான் என்விரான்மெண்ட்டில் இருக்கேன், எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் தான் இருப்பேன், ரொம்பலாம் நான் வெளியே போக மாட்டேன், வெளியே வந்து அவ்வளோவா எக்ஸ்போஸ் ஆக மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு நல்ல ஒரு நல்ல கிளென்சிங் இருந்தால் மட்டுமே போதும். டோனர் முக்கியமாக சிடிஎம்னு சொல்கிறாங்களே, டோனர் முக்கியமாக அப்படின்னா எல்லா ஸ்கின்னுக்கும் டோனர் வந்து தேவைப்படாது. இப்போ உங்களுக்கு ஓப்பன் போஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை ரொம்ப ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக இருக்கும் உங்கள் ஃபேஸில், அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் யூஸ் பண்ணால் போதும் டோனர்ஸை. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எந்த ஒரு ஸ்கின்னுக்கும் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படாது. டோனருங்கிறது வந்து மோஸ்ட்லி தேவைப்படாது. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட, டோனர்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு, அவங்க எதுக்குங்கன்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான். டோனருங்கிறது வந்துட்டு நமக்கு ப்ராப்ளம் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இல்லையா அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாய்ஸ்சரைசரும் ஒவ்வொரு ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ட்ரை ஸ்கின்னா ரொம்ப க்ரீமான பேஸ் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு மாய்ஸ்சரைசிங் இருக்கணும். அண்ட் ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா வாட்டர் பேஸ் மாய்ஸ்சரைசர். பட் மாய்ஸ்சரைசருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அது எந்த மாய்ஸ்சரைசர் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. பட் நல்லா வந்து எல்லாருமே நோட் பண்ண வேண்டிய விஷயம், அதில் ஏதாவது நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஸ்கின் கேருக்கு கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன இன்க்ரீடியன்ட் வந்துட்டு சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வாங்குங்க. அண்ட் வாங்கின உடனே இந்த ப்ராடக்ட் எனக்கு செட் ஆகும், இவங்க சொல்லிட்டாங்கப்பா, இந்த ஆக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே வாங்கி யூஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின்னுக்கு அது சூட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ரியாக்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் பண்ணுங்கள். எங்கெல்லாம் பேட்ச் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய இந்த ஜா இருக்கு இல்லையா, அந்த ஜா லைனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்களுடைய இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஆர்ஷாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தப்பே கிடையாது. ஏதாவது ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாதீங்க. இதை தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டாக இந்த மாதிரி ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் தூக்கி குப்பையில் போட்டுருங்க, வேறு வழியே இல்லை. ஏன்னா ஸ்கின்னுங்கிறது வந்து ஒரு ஆர்கன், நம்மளுடைய பாடியிலே லார்ஜஸ்ட் ஆர்கன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே ஸ்கின். ஸோ அப்பேற்பட்ட ஸ்கின்னுக்கு நீங்கள் வந்துட்டு போடக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக்காக இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை இல்லை 1000 தடவை கூட யோசிச்சு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளென்சிங் முக்கியம், மாய்ஸ்சரைசர் முக்கியம். காலையில் சன்ஸ்கிரீனும் இதே மாதிரி தான், உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி, எந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தனோ அதே மாதிரி தான் சன்ஸ்கிரீனும். குறைஞ்சது SPF 30லேருந்து SPF 50 வரைக்கும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். PA++ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கும் ஒரு வேர்ட் வந்து இருக்கும், அது யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நிறைய சன்ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஹார்ஷான விஷயங்கள் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே வந்துட்டு வாங்க வேண்டாம். எவ்வளோ பெரிய யாரோடைய ப்ராடக்டாக இருந்தாலுமே சரி, ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின் இல்லையா, அது வந்து ஒரு ஆர்கன். ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் காலையில் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை, 2 times தான் வந்துட்டு உங்களுடைய நான் சொன்ன இந்த ப்ராடக்ட்ஸ் ஸ்கின் கேரில் கிளென்சிங், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து நைட்டு தேவைப்படாது. நைட் டைம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கவுங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியான பெப்டைட்ஸோ இல்லை வந்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எவ்வளோ பெரிய பிராண்டாக இருந்தாலும் தூக்கி குப்பையில் போட்டுருங்க, வேறு வழியே இல்லை. ஏன்னா ஸ்கின்னுங்கிறது வந்து ஒரு ஆர்கன், நம்மளுடைய பாடியிலே லார்ஜஸ்ட் ஆர்கன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே ஸ்கின். ஸோ அப்பேற்பட்ட ஸ்கின்னுக்கு நீங்கள் வந்துட்டு
போடக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஆர்கானிக்காக இருக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை இல்லை 1000 தடவை கூட யோசிச்சு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கிளென்சிங் முக்கியம், மாய்ஸ்சரைசர் முக்கியம். காலையில் சன்ஸ்க்ரீனும் இதே மாதிரி தான் உங்களுடைய ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி, எந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தனோ அதே மாதிரி தான் சன்ஸ்க்ரீனும். குறைஞ்சது SPF 30லேருந்து SPF 50 வரைக்கும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். PA++ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் ஒரு வேர்ட் வந்து இருக்கும், அது யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நிறைய சன்ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஹார்ஷான விஷயங்கள் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே வந்துட்டு வாங்க வேண்டாம். எவ்வளோ பெரிய யாரோடைய ப்ராடக்டாக இருந்தாலுமே சரி, ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின் இல்லையா, அது வந்து ஒரு ஆர்கன். ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்துட்டு மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் காலையில் ஒரு தடவை, நைட் ஒரு தடவை, 2 times தான் வந்துட்டு உங்களுடைய நான் சொன்ன இந்த ப்ராடக்ட்ஸ் ஸ்கின் கேரில் கிளென்சிங், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து நைட்டு தேவைப்படாது. நைட் டைம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு சன்ஸ்க்ரீன் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஸ்கின்னுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஒரு சில பேர்த்துக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்கவுங்க ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரியான பெப்டைட்ஸோ இல்லை வந்துட்டு எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் நீங்கள் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். ஒன்ஸ் உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் வந்துருச்சு, நீங்கள் அதுக்கான விஷயத்த வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க உங்களுடைய ஸ்கின் கேரில் அப்படின்னா, அந்த ஓப்பன் போர்ஸ் சரியாயிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிடுங்க. அது ஒரு மருந்து மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரியானதுக்கப்புறமும் அதே மருந்து வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து சரி வராது, உங்கள் ஸ்கின்னை வந்து அதை டேமேஜ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பண்ணக்கூடிய மெயின் மிஸ்டேக்கே இதுதான். ஒரு விஷயம் வந்து சரியாகணும்னு சொல்லிட்டு போடுவாங்க, பட் அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் அது வந்து அவங்க ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியறதில்ல. ஸோ தயவு செஞ்சு யாருமே வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிக்மெண்டேஷனுக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறீங்க. ஒரு சில மெடிக்கலில் கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலம்தான், அது தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. எதுவாக இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உங்களுக்கு சரி ஆயிடுச்சு, உங்களுக்கு அந்த ஸ்கின் வந்துட்டு சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் ஸ்டாப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ப்ராடக்டை மறுபடியும் தூக்கி ஃபேஸில் போடுறதுங்கிறது வேண்டாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நைட் டயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மார்னிங் டயத்தில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். மெயினாக சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். எக்ஸ்போஸ் ஆகிறப்போ நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை சன்ஸ்க்ரீன் போட்டோமான்னு பாருங்கள். அதே மாதிரி சன்ஸ்க்ரீனை வந்துட்டு வீட்டிலேருந்து 20 minutesக்கு முன்னாடி நீங்கள் வந்து போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் எவ்ரி 3 hours ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து மறுபடியும் ரீஅப்ளை பண்ணணும், சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஸ்கின் கேரில் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன, நீங்கள் பண்ணக்கூடாது என்ன அப்படிங்கிறது வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கொரியன் ஸ்டெப்ஸு, ஜாப்பனீஸோட ஸ்கின் கேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அப்படியே 10 step 12 step 20 steps எல்லாம் வந்து பண்ணுறாங்க. அப்படிலாம் பண்ணவே பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டோனரே வந்துட்டு நான் வந்து யூஸ் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். பட் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ரொட்டீன் அப்படிங்கிற பேரில் தினமும் டோனர் எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க. பட் அது வந்து அவசியம் கிடையாது. அண்ட் நான் சொன்ன இந்த விஷயங்களை வந்துட்டு மறக்காதீங்க. அண்ட் அதுக்கு சொல்கிறேன், இப்போ 10 step கொரியன்னு கிடையாது, ஜாப்பனீஸ்லேயும் சரி ஒவ்வொரு இப்போ மெயினாக எல்லாருமே கொரியன் உடைய கிரேசினஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து 10 step 20 ஸ்டெப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் அப்படி யூஸ் பண்ணியும் ஏன் அவங்க மறுபடியும் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க? யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இவங்க தான் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்களே, அப்புறம் ஏன் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க? ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் எவ்வளோ டேமேஜ் ஆகுதுன்னு தெரியாது. பட் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது போய் தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை சரி பண்ணிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசை வந்து வேஸ்ட் ஆகும்.
ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க சரிங்களா. உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை அப்படிங்கிறத கிளியராக வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ ஒரு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஃபேஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் எனக்கு சரி பண்ணணும் அப்படின்னா அதை வந்துட்டு காய்ச்சல்னா இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்துட்டு காய்ச்சல் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு இல்லாட்டி காய்ச்சல் வருது, என்ன பண்ணுவோம்? ஒரு டேப்லெட்டை வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதை வந்து என்ன டெய்லியுமா போட்டுக்கிட்டு இருக்கோம்? கிடையாது. அந்த அந்த சளியாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு உங்களுக்கான ஃபீவராக இருக்கலாம், அது சரியாகிற வரைக்கும் தான் போடுவோம், அதுக்கப்புறம் போட மாட்டோம். அது ரெகுலராக இன்டேக் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஒன்ஸ் உங்களுக்கு பிக்மெண்டேஷன், ஓப்பன் போர்ஸ், இல்லை வந்து வேறு சில வந்து ஃபேஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அது சரியாயிடுச்சா அந்த ப்ராடக்டை அந்த விஷயத்தை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மற்ற எல்லா விஷயத்தையும் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஸ்கின் கேரில் வந்துட்டு இதெல்லாம் தான் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து என்னுடைய நாலேஜ் அண்ட் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் நான் வந்து என்னோட ஸ்கின்க்கு இது தேவைப்படும் இது தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இதை வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த விஷயம்லாம் சொல்லியிருக்கேன். அண்ட் என் ஸ்கின்னுக்குன்னு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Twinkle Bellani.